காரைக்கால் கார்னிவல் திருவிழாவின் இறுதி நிகழ்ச்சி. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கோ பூஜை. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் பொங்கல் விழா. பல்வேறு போட்டிகளில் பெண்கள் சிறுவர்கள் பங்கேற்பு. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கோ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் தனி சன்னதி கொண்டு அனுகிரக மூர்த்தியாக அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள கோமாதாவிற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கவச பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோமாதாவிற்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கோ பூஜையில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோமாதாவை வழிபட்டனர். மாவட்டத்தில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நாட்டு மாடுகளுக்கு கொழுக்கட்டை வழங்கி வணங்கிய மக்கள். தேனி மாவட்டத்தில் தை திருநாளை முன்னிட்டு பொங்கல் வைத்து பல்வேறு பகுதிகளில் கொண்டாடி மகிழ்ந்தனர். தை பிறந்த நாளில் இரண்டாவது நாளான மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் கால்நடைகளுக்கு பொங்கல் வழங்கியும் பழவகைகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் சந்திரப்பட்டி, வயல்பட்டி, சிவலிங்கநாயக்கன்பட்டி, பந்துவார்பட்டி, எரசை, மஞ்சுநாயக்கன்பட்டி, சித்தார்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் நாட்டு மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தை திருநாளின் இரண்டாவது நாளான மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தாங்கள் வளர்க்கும் நாட்டு மாடுகளை போற்றும் வகையில் நாட்டு மாடுகளின் தொழுவங்களுக்கு மிக சிறப்பான முறையில் அலங்கரித்து மஞ்சளினால் சுவாமி கோலங்கள் இட்டு பொங்கலிட்டும் ஆப்பிள், திராட்சை, வாழைப்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பழவகைகள் வைத்தும் வில்வ கூடைகளில் கொழுக்கட்டை வைத்தும் மாடுகளுக்கு மரியாதை செலுத்தினர். அதேபோல் கன்றுக்குட்டிகள் நன்றாக உணவு சாப்பிடவும் வளர்ந்த மாடுகளைப் போல் காடு வெளிகளில் சுற்றி பசுந்தீவனங்களை நன்றாக உணவாக உட்கொள்வதற்கும் தங்களின் சந்ததிகளை பெருக்கிடும் வகையில் கன்றுக்குட்டிகளுக்கு மந்திரங்களையும் கூறினர். நாட்டு மாடுகளுக்கு பொங்கல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கி தொழுவத்தினை திறந்து விட்டனர். பின்பு ஒவ்வொரு மாடாக மேய்ச்சலுக்கு சென்றது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட சுப்பராயபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆங்கார காளியம்மன் ஆலயத்தில் கன்னி பொங்கல் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட சுப்பராயபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆங்கார காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் கன்னி பொங்கல் என்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு காலையில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுப்பராயபுரம் கிராமத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் ராஜவேலு, மாநில விவசாய அணி செயற்குழு உறுப்பினர் ஐயாசாமி உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் சுப்பராயபுரம் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். கோவில் நிர்வாகிகள் மற்றும் பஞ்சாயத்தாரர்களை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சால்வை அணிவித்து கௌரவித்தார். காணும் பொங்கலை முன்னிட்டு திண்டிவனம் தீவனூர் விநாயகர் ஆலயத்தில் குவிந்த பக்தர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் அருள்மிகு சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர் சகுந்தலா அம்மாள் மற்றும் மணிகண்டன் செய்திருந்தனர்.
காரைக்கால் கார்னிவல் திருவிழாவையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகைகளில் முதன்மையான பொங்கல் திருநாளையொட்டி கடந்த 14ஆம் தேதியிலிருந்து 4 நாட்கள் நடைபெற்ற கார்னிவல் திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதுச்சேரி அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா பங்கேற்ற இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடிகை ஆண்ட்ரியாவின் நிகழ்ச்சியை காண காரைக்கால் மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 50,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, காரைக்கால் கார்னிவல் நிகழ்ச்சி காரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்று சோர்வடைந்துள்ளதால் இன்று ஒரு நாள் மட்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என தெரிவித்தார். அடுத்து நம்ம அரசு மருத்துவமனை காரைக்கால். வைகை அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குழந்தைகளோடு குடும்பமாக வந்திருந்த சுற்றுலா பயணிகள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை தேனி மாவட்டத்தின் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. காணும் பொங்கலை முன்னிட்டு வைகை அணை பூங்காவிற்கு தேனி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குழந்தைகளோடு குடும்பமாக வந்திருந்தனர். அணையின் மதகுகளில் நீர் வருவதை ரசித்த சுற்றுலா பயணிகள் சிறுவர் ரயிலில் சிறுவர்களோடு சேர்ந்து பெரியவர்களும் பயணமாக சென்றனர். சிறுவர் பூங்காக்களில் உள்ள ஊஞ்சல், சறுக்கல் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களில் சிறுவர்களோடு சேர்ந்து பெரியவர்களும் விளையாடினர். இதையடுத்து பூங்காக்களில் இருந்து அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு படிக்கட்டில் ஏறி சென்று ரசித்த சுற்றுலா பயணிகள் அணையின் இடதுகரை பூங்கா, வலதுகரை பூங்கா பகுதியில் உள்ள புல்வெளிகளில் நீண்ட நேரம் அமர்ந்தும் அழகு சிலைகளை வேடிக்கை பார்த்தும் பொழுதை கழித்தனர். கார்னிவல் நிகழ்ச்சியையொட்டி நடைபெற்ற படகு போட்டியில் மண்டபத்தூர் அணி முதல் இடத்தை தட்டி சென்றது. காரைக்காலில் பொங்கல் திருவிழாவை கொண்டாடும் விதமாக கார்னிவல் நிகழ்ச்சி 4 நாட்கள் வெகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது.
அதன் ஒரு பகுதியாக அரசலாறு பாலத்தில் இருந்து கடற்கரை படகு குழாம் கரை வரையில் 800 மீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற படகு போட்டியில் 11 மீனவ கிராமங்களை சேர்ந்த 10 அணிகள் பங்கேற்றன. இப்போட்டியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். இப்படகு போட்டியில் முதல் இடத்தை மண்டபத்தூர் அணியும், 2வது இடத்தை காளிக்குப்பம் அணியும், 3ஆம் இடத்தை கிளிஞ்சல்மேடு அணியும் பெற்றன. வெற்றி பெற்ற அணியினருக்கு இறுதி நாள் நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்பட்டன. கபடி, வாலிபால், டென்னிஸ், இறகு பந்து உள்ளிட்ட போட்டிகளுக்கான இறுதிப் போட்டியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இறுதி நாள் நிகழ்ச்சியில் நடைபெற்ற போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழாவும் பிரபல திரைப்பட நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா பங்கு பெற்ற இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி லெகசி இணைந்து நடத்திய பொங்கல் விழா கொண்டாட்டம் மற்றும் பரிசளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நல்வாழ்வு சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா கொண்டாட்டம் குடியிருப்பில் நடைபெற்றது. இங்கு நடைபெற்ற கோல போட்டியில் சுமார் 100 மகளிர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறந்த கோலங்களை நடுவர்களாக செயல்பட்ட டாக்டர் லட்சுமி, ரேணுகா தேவி, வித்யா லட்சுமி தேர்ந்தெடுத்தனர். மேலும் சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம், மிதிவண்டியை மெதுவாக ஓட்டுதல், குரங்குவால் போட்டி, சிறுமிகளுக்கான ஓட்டப்பந்தயம், தண்ணீர் நிரப்புதல், எலுமிச்சை கரண்டி போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கான நடைப்போட்டியும் நடத்தப்பட்டது. மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆசிரியர் செந்தில்குமரன் வரவேற்புரை வழங்க சங்க கௌரவ தலைவர் ராஜாராம், அறங்காவலர் குழு தலைவர் சத்யசீலன், செயலாளர் மணி முன்னிலை வகித்தனர். சங்க தலைவர் ரமேஷ் முருகவேல் தலைமை தாங்க செயலர் சரவணன், பொருளாளர் ரகுராமன், துணைத் தலைவர் சுரேஷ்குமார் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் லெகசியை சேர்ந்த தலைவர் அன்பரசு, செயலர் கருணாநிதி, பொருளாளர் பழனி மற்றும் டாக்டர் லட்சுமி, சுரேஷ் சங்கரன், கந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். சங்க துணை செயலர் சிவசுப்பிரமணியன் நன்றி உரை கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தை சேர்ந்த அனைவரும் செய்திருந்தனர். பரிசளிப்பு விழாவில் ஏராளமான பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிரதீக்ஷா ஆர் 60 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அந்த ஆசிரியர் என்ற கோணத்தை மிகவும் சிறப்பாக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் பாஜக கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். மாட்டுப் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் ஆண்டுதோறும் கொடியேற்றுவது வழக்கம். இதனையொட்டி திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி பாஜக அலுவலகத்தில் இருந்து 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ஊர்வலமாக வந்த பாஜகவினர் அம்பகரத்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து இம்முறை 3வது ஆண்டாக பாஜக கொடியினை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் TKSM மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்த புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரனுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காரைக்கால் கார்னிவல் திருவிழாவின் இறுதி நிகழ்ச்சி. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கோ பூஜை, திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் பொங்கல் விழா.
பல்வேறு போட்டிகளில் பெண்கள் சிறுவர்கள் பங்கேற்பு.